தருமபுரி அருகே மலைவாழ் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த அரசு பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ், சொந்த செலவில் கணித ஆய்வகம் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்து வரும் கணித ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பையர்நத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட போதகாடு என்ற பழங்குடியின கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் இங்கு பொறுப்பு தலைமை ஆசிரியராக கணித ஆசிரியரான பாரதி பணியாற்றி வருகிறார். பாரதி பணியில் சேர்ந்த நாள் முதலே பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என எண்ணி பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார். அரசு பள்ளியில் அறிவியல் ஆய்வகங்கள் போல் கணித ஆய்வகம் ஒன்று தனது சொந்த செலவில் ஏற்படுத்தி அதில் பல வண்ணங்களில் கணித வாய்ப்பாடுகள், சூத்திரங்கள், கணிதவியலாளர்கள் படம் வரைந்து அவர்களின் தத்துவங்களையும் சுவர் முழுவதும் எழுதி வைத்து உள்ளார். எங்கள் மேக்ஸ் கிளாஸ்ல வந்தாலே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நிறைய இடத்துல நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த இடத்துல நிறைய லைட் செட்டிங்ஸும் இருக்குது. நாங்கள் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிப்போம். மதிய உணவு உண்ணும் வகையில் 2 கட்டிடங்களை இணைத்து மேற்கூரை 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன கழிப்பறையையும் ஏற்படுத்தியுள்ளார் ஆசிரியர் பாரதி. மாணவர்கள் கணிதத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்லையும் வந்து மேக்ஸ் தான் முக்கியமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கணித ஆய்வகம் சுமார் 3 லட்சம் மதிப்பீட்டில் செய்து கொடுத்தோம். இதனால் வந்து ஆங்கில பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் எங்கள் பள்ளியில் வந்து சேர்ந்துள்ளார்கள். அதாவது மாணவருடைய வருகை சதவீதம் வந்து அதிகரித்திருக்கிறது. மாணவர்களும் அதிக எண்ணிக்கையில் வந்து படிக்கிறார்கள். சென்ற வருடங்களை விட இந்த வருடம் அதிகமாக படிக்கிறார்கள். அதே போல் அனைத்து வகுப்புகளுக்கும் வந்து நாங்கள் சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணுகிறோம். அதுக்கு அனைத்து வகுப்புகளும் வந்து ஆன்லைன் கிளாஸாக மாற்றுன்றதுக்காக அனைத்து ஆண்ட்ராய்டு டிவிகளும் வந்து என்னுடைய சொந்த செலவிலே வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதே போல் வந்து மாணவர்கள் வந்து வகுப்பறை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது 2 வகுப்பறைகளை வந்து நான் பிரிச்சிருக்கிறேன். அதே போல் மாணவர்கள் வந்து நிழலில் அமர்ந்து உணவு உள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அவர்களுக்கு வந்து ஒரு ஷெட் அமைத்து கொடுத்து அதன் மூலம் வந்து மாணவர்கள் அங்கேயே வந்து உணவு அருந்துவதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. சொந்த செலவில் 40,000 ரூபாய் மதிப்பில் மாணவர்கள் அனைவருக்கும் சீருடை, வேன் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இதனால் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து உள்ளது. 3 கிலோமீட்டர் தூரம் போறாங்க வராங்க, பிள்ளைங்களுக்கு சேஃபா இல்லைன்னுட்டு அவங்க ஆமினி வண்டி வச்சு சாரு டீச்சருங்க சாருங்க எல்லாமே சேர்ந்து பணம் அமௌண்ட் கட்டி பிள்ளைங்க சேஃபா போயிட்டு சேஃபா வராங்க. இது போன்ற ஆசிரியர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குமரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.